ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வராக வாசிக்கிறோம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நெல்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்று சொல்லி ஒரு மன்றாட்டை வைக்கிறது நான் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசா சாலமோனுக்கு பிற்பாடு யூதாவில் தோன்றின 3வது ராஜா. இந்த ஆசா அந்நிய தெய்வங்களின் பலிபீடங்களை முற்றிலுமாய் தகர்த்து கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்த மனுஷனாய் காணப்பட்டார். அவருடைய ஆட்சியின் நாட்களில் தேசம் மிகவும் சமாதானமாய் காணப்பட்டது. அவன் கர்த்தருக்கு பிரியமாய் ஆட்சி செய்தபடினால் அவர் செய்த எல்லா விதமான காரியங்களும் வாய்த்தது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் காணப்படுகிறதான பொழுது எதிரிகள் பொறாமை கொண்டு நமக்கு விரோதமாய் கடந்து வருவார்கள். ஆகையால் எதிரியினுடைய சகல விதமான திட்டங்களை முன்னறிந்தவர்களாய் அவனுடைய கிரியைகளை அறிந்து கொண்டு எப்பொழுதும் யுத்த களத்தில் யுத்த முனையை நெருக்கிறோம் என்று விழிப்போடு கர்த்தருடைய ஜனங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நாட்களை விரும்புகிறார். இந்த ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். நம்முடைய இக்கட்டான நேரங்களில் எல்லாம் முதலாவது நம் கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவரே நமக்கு மிகவும் அருகாமையில் இருந்து அவர் உதவி செய்கிற ஒரு தகப்பனாய் காணப்படுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் நமக்கு வாக்களித்திருக்கிறார். ஆகையால் ஆசாரை போல உங்களுடைய இக்கட்டான நேரங்களில் எல்லாம் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். அவரை நமக்கு சகல விதமான ஒத்தாசைகளை அனுப்பும் அவர் பர்வதம், உதவி செய்கிற கண்மலை. அவரை நோக்கி பார்த்த முறைகள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆசா கர்த்தரை நோக்கி, நீ பலமுள்ளவனுக்காகிலும் பலமுன்னற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறவர், அது உமக்கு லேசான காரியம் என்று தன்னை எதிரியின் சேனையோடு ஒப்பிடும் போது பலனற்றவன் என்று சொல்லி அவர் அறிக்கை செய்கிறார். தன்னுடைய கொஞ்ச பலத்தை அவர் ஒத்துக்கொள்ளுகிறார். நீர் எங்களுக்கு துணை நில்லும், உம்முடைய நாமத்தில் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார். சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்த சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். பலன் இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். நாம் கர்த்தரை சார்ந்து எப்பொழுது நாம் நிற்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் எந்த நிலைமையில் காணப்படுகிறவர்களுக்கும் உதவி செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். கண்மலையின் மூலமும் தேவனுடைய தூதனை அனுப்பியும் எதிரிகளை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழுப்பியும் எதிரியின் சேனைக்குள் துர்ச்செய்தி அனுப்பி நமக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆசா கருத்தாக வார்த்தைகளை ஜெபத்தில் பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு துணை நில்லும், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதும் என்று சொல்லி கூறி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபம் செய்கிறதான பொழுது என் வார்த்தைகளை அளப்பக்கூடாது என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. ஆனால் கர்த்தான வார்த்தைகளை பயன்படுத்துகிறதான பொழுது உடனடியாக கர்த்தர் அதை கேட்டு பதில் தெரிகிற தேவராய் காணப்படுகிறார். ஆசா கருத்தால் செபித்த நேரத்தில் கர்த்தர் அந்த எத்தியோப்பியர் ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தபடினால் எத்தியோப்பியர் ஓடிப்போனார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அவர்கள் முற்றிலும் தோற்று போனார்கள். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். எனவே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியமாய் காணப்படுகிறது. அதனால் எதை குறித்தும் கவலைப்படாது. வாழ்க்கையிலே போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிரிகள் மூலமாய் பலவிதமான சூழ்ச்சிகள் கடந்து வருகிறதான பொழுது உங்களுக்கு உதவி செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த ஆண்டிலே நீங்கள் மறந்து போய் விட வேண்டாம். உங்களுடைய கருத்தில் உங்கள் அர்ப்பணியுங்கள்.
கர்த்தரை முருக பெற்றுக் கொண்டு வாழுங்கள். கர்த்தருக்கு பிரியமாய் வாழுங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கமும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எல்லா நிலைமையும் அறிகிற தேவனப்பா, நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் காணப்படுகிறேன். எங்களுக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. இந்த கிருபை அப்பா, உம்முடைய தயவு ஆண்டவரே எங்களோடு கூட இந்த ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை தாங்கி வழி நடத்துகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசா தன் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவருக்கு உதவி செய்து அவருடைய எல்லா விதமான இக்கட்டையும் மாற்றி எதிரிகளை முறியடித்தீரப்பா. நாட்களில் பலவிதமான பிரச்சனையோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு என் தேவன் நீர் உதவி செய்வதற்கு நமக்கு லேசான காரியம். எல்லாருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து ஒரு வாழ்க்கையில் காணக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் கர்த்தர் மாற்றி சமாதானத்தையும் ஆறுதலும் கொடுத்து தகப்பன் வழி நடத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே, கிருபையே 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 தேவ கிருபையே. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம்